ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க தரிசனம் போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போங்க. அது நடைபாதையாக இருக்கட்டும் இல்ல நீங்க பஸ்லயே போறனாலும் ஸோ லேட்டஸ்டா என்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சடனா பிளான் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல அப்டேட்ஸை நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து கூட நான் ஷேர் பண்ண வீடியோல உங்களுக்கு அலிப்பிரி நடைபாதையில சிறுத்தை நடமாட்டம் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி நடைபாதையில போறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டைம் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு அலிப்பிரி நடைபாதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ண போறாங்க. குழந்தைங்களை அலோவ் பண்றதில்ல, அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அலிப்பிரி நடைபாதை வழியா போறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சிறுத்தைகள் நடமாட்டம் கூடவே ஒரு அட்டாக்கும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டிடிடியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை அலிப்பிரி நடைபாதையில கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ திரும்பவும் என்ன விஷயம் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதையில் பக்தர்கள் குழுவாக அனுமதிக்கப்படுகிறார்கள். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக சிறப்பு முன்னெச்சரிக்கை. நடைபாதையில் பக்தர்களுக்கு அறிவுறுத்தும் கண்காணிப்பு ஊழியர்கள் இருக்கிறதாகவும் திருப்பதி மற்றும் திருமலையில் சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து டிடிடி அதிகாரிகள் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். கண்காணிப்பு ஊழியர்கள் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அலிப்பிரியிலிருந்து திருமலைக்கு நடைபாதையில் செல்லும் பக்தர்கள் வழக்கம் போல காலையில 5 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் குழுக்களாக விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குழுவிலுமே 70 இருந்து 100 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதுல கண்காணிப்பு ஊழியர்கள் கண்காணிச்சுட்டு வர்றதாகவும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நண்பகல் முதல் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு 9 மணிக்கு பிறகு அலிப்பிரி நடைபாதை மூடப்படுகிறது. ஸோ இதுல முக்கியமா சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களை வழக்கமா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழுவா, அதாவது ஒரு குழுவில் 70 இருந்து 100 பேர் வரைக்கும், ஸோ அவ்வளோ பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு குரூப்பா தான் அலோவ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நடந்து போறவங்க கண்டிப்பா நீங்க என்ன டைம் போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது. அதே மாதிரி 12 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு மதியானத்துக்கு மேல நண்பகல், அதாவது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேல அலௌட் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 12 மணியோட நீங்க நிறுத்திக்கலாம். அதனால அலிப்பிரி நடைபாதை வழியா நடந்து போயிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேல போறீங்கன்னா ஒரு 70 இருந்து 100 பேர் சேர்ந்து அந்த மாதிரி குரூப்பா தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுவும் இல்லாம நைட்டு 9:30 மணிக்கே க்ளோஸ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்டா நேத்து கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கிலீஷ்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு அதில் தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க போகிறாங்க, நடந்து போகிறாங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாரி மெட்டில் எப்பயும் போல் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ எப்பயும் போல் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5-5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேற்று 64,527 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை அப்படின்றனால தான் நமக்கு நேரடி சர்வதர்ஷனத்தோட கம்பார்ட்மெண்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க 10 கம்பார்ட்மெண்ட் தான், சுமார் 8 மணி நேரம் தான் ஆகுது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுக்கறது நாளைக்கு மத்தியானத்துக்கான ஸ்லாட்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஸ்லாட்டும் திங்கள் ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே எஸ்எஸ்டி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் இருக்க வரைக்கும் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் காலையில நாளைக்கு காலையில 8 மணிக்கு போவேன், 10 மணிக்கு போவேன், டோக்கன் இருக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. க்ரௌடு கம்மியா இருந்துச்சுன்னா டோக்கன் அவைலபிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ வரைக்கும் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அங்கே இருக்க கூட்டத்தை பொறுத்து டோக்கன் இருக்கலாம், சில வேளை தீந்தும் கூட போகலாம். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமா 3 இருந்து மேக்சிமம் 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு ஒரு 2 இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இது இல்லாம இன்னொரு விஷயம் டிடிடி சொல்லியிருக்காங்க. இது பிரஸ் ரிலீஸாவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்காக டோக்கன்கள் மற்றும் டிக்கெட்டுகள் பெற்ற பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்துல வரிசையில நுழையுமாறு டிடிடி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதை பல முறை நாங்க ஊடகங்கள் மூலமா பக்தர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா சமீப காலமா சில பக்தர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே வரிசைக்குள்ள அனுமதிக்குமாறு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி சமூக வலைதளங்கள்ல பொய்களை பரப்பியிருக்காங்க.
இது சரியான முறையில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு டோக்கன் பெற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே வரிசையில் செல்ல வேண்டும் எனவும் டிடிடி கேட்டுக்கொள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைம் அப்படின்றது சில டைம் விட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுன்னா அலோவ் தான் பண்ணுறாங்க. ஸோ க்ரௌடு அதிகமாக இருக்கும்போது இல்லை உங்கள் டைமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம அவங்க கூட பேசினா கண்டிப்பாக சில இடங்களில் வாக்குவாதம் வரும். ஸோ இதை பற்றி தான் டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டைம் என்னவோ அதை பார்த்து கரெக்டாக வாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த அப்டேட் பற்றி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் திருமலைக்கு இந்த அப்டேட் கொண்டு வரல. ஆந்திர கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப்ல ஈஸியா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 300 சர்வீசஸ் இதுக்கப்புறம் ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 150 பிளஸ் வந்திருக்கு. இன்னும் 300 சர்வீசஸ் அதில் ஆட் ஆகும். ஸோ அந்த 300 சர்வீசஸ் ஆட் ஆகும் போது தான் திருமலைக்கான தர்ஷன் டிக்கெட் அதில் உங்களுக்கு ஆட் ஆகும். திருமலா தவிர மீதி கோவில்கள் இருக்கு இல்லையா, ஸோ கீழ் திருப்பதியில் இருக்க ஒரு சில கோவில்கள், இந்த மாதிரி கோவில்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை நீங்க வாட்ஸ்அப்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம். இது தெலுங்குல இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 9552300009. ஸோ இதுதான், இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு போயிட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோட கொடுப்பாங்க. ஸோ அது தெலுங்குல தான் வரும். எனக்கு தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷ்ல மாத்தணும்னா EN அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல வரும். அதுல என்னென்ன கோயில், எங்க உள்ள கோவில், இந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்கும். ஸோ இது இன்னைக்கு நியூஸ்ல கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க. தந்தி நியூஸ்ல வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம். சேவையை பெறதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு ஹாய் அப்படின்னு நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுக்கான விருப்பங்கள் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரொக்க பணம் செலுத்தி நீங்க அந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ பணம் செலுத்தியுடன் டிக்கெட் வாட்ஸ்அப் வாயிலா அனுப்பப்படும். டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு சேவைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆந்திர அரசு. ஸோ இதுல திருமலைக்கு இப்போதைக்கு வரலங்க. ஸோ மற்ற கோவில்களுக்கு தான் இருக்கு. இது ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். திருமலாவுக்கு இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. காளஹஸ்தி கோவிலுக்கெல்லாம் நமக்கு அதுல டிக்கெட்ஸ் இருக்கு, நீங்க புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு நாளன்னைக்குள்ள உங்களுக்கு மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ 15ஆம் தேதி எப்பயுமே கொடுப்பாங்க. இந்த டைம் இன்னும் வரல, பட் இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்குள்ள உங்களுக்கு அப்டேட் ஆகலாம். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க லேட்டஸ்டான அப்டேட். க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு, பெருசா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்ல. சம்மர் லீவ்ல நீங்க கண்டிப்பா ஸ்கூல் லீவ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல போறதுக்கு பிளான் இருக்கிறவங்க நீங்க அதுக்கு முன்னாடி முடிஞ்சா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு ஏப்ரல் மாசம் வரைக்கும் எல்லா டிக்கெட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா ஏப்ரலுக்கு 300 டிக்கெட்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை விட்டீங்கன்னா SST டோக்கன் தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.